தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த வாய்மொழி உத்தரவிட்ட தவிக அரசு தனியார் பேருந்துகளுக்கு ஏன் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு உதவிடும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அரசு பேருந்துகளின் வேகம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 65 கிலோமீட்டராக குறைத்துள்ளது. குறிப்பாக சேலத்தில் இருந்து ஈரோட்டிற்கு இதுவரை 1 மணி நேரம் 30 நிமிடத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது 2 மணி நேரத்திற்கும் மேலாகிறது. பெங்களூருவிற்கு 4 மணி நேரத்தில் சென்று கொண்டிருந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து தற்போது 6 மணி நேரம் செல்வதால் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் கடந்த 2 நாட்களாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தொழிலாளர் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இது தவிர ஓட்டுநர்கள் நீண்ட நேரம் பணி செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டு பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். விபத்துக்களை கட்டுப்படுத்த வேகத்தை குறைக்க சொன்ன அரசு தனியார் பேருந்துகளின் வேகத்தை குறைக்க ஏன் எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தனியார் பேருந்து உரிமையாளர்களின் நலனில் அக்கறை காட்டும் தவிக அரசு அரசு போக்குவரத்து கழகத்தையே முடக்க முயற்சிக்கிறதா என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு பேருந்துகளில் விபத்து நிறையா நடக்கிறதுனால ஸ்பீட் லிமிட்டை குறைச்சிடலாம். ஸ்பீட் லிமிட்டை குறைச்சா அது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ரூட்டில் நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டைமிங் இருக்குது. இப்போ நம்ம அரசு பேருந்து தாமதமாக போகும், தனியார் பேருந்து சீக்கிரமாக போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பயணிகள் எங்கே ஏறுவாங்க? தனியார் பேருந்துகளில் தான் ஏறுவாங்க. அப்போ இது திட்டமிட்ட தனியார் முதலாளிகள் சம்பாதிப்பதற்காக அரசு வாகனங்கள் அரசு பேருந்து இப்படி ஸ்பீட் லிமிட்டை குறைச்சிருக்கிறாங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. அவை தனியார் முதலாளிகளை வாழ வைப்பதற்கு அரசாங்கத்துறையை இப்படி பலிகடா ஆக்குவது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. தர்மபுரிலேருந்து வரேன், காலேஜ்லேருந்து அனுப்பியிருக்கேன், இன்டர்ன்ஷிப்புக்காக வரேன் நான். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பஸ் கொஞ்சம் சீக்கிரமாக டைமிங் மேனேஜ்மெண்ட்டு ஓட்டுறாங்க. கவர்மெண்ட் பஸ் வரும்போது ரொம்ப பொறுமையாக வராங்க. அங்கே டிராஃபிக் ஜாம், அதனால் இப்போது ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. 20-30 மாதிரி வராங்க. ஹைவேல வரும்போது 40-50 மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. இதனால் டைமிங் மேனேஜ்மெண்ட் எங்களால் பண்ண முடியல. ப்ரைவேட் பஸ்ஸில் வரும்போது அவங்க 80 அந்த மாதிரி இது பண்ணும்போது ஸ்பீடில் வரும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் 1 hour 1.5 hour நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும்போது நம்ம எந்த வேலைக்கும் போக முடியல. கரெக்டாக டைமுக்கு அந்த இது மாதிரி சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.